வானத்தில் வெண்ணிலவு மூத்த மருமகளா, சுற்றிலும் நட்சத்திரம் சொந்தங்கள் பந்தங்களா. எத்தனை எத்தனை உறவு இருக்கு, சிறகை விரிக்கும் மனசு இருக்கு. அன்பான வீடுகள் கோயில் அல்லவா, அழகான வீடுகளால் தீபம் ஏற்றவா. சொந்த பந்தம் ஆனந்தம், சொந்த பந்தம் ஆனந்தம், சொந்த பந்தம் ஆனந்தம், சொந்த பந்தம் ஆனந்தம். இறைவா உன் பாதங்களில் இதுதான் இவள் கோரிக்கை. தந்தால் நான் உன்னிடம் தருவேன் என காணிக்கை. சொந்த பந்தம் ஆனந்தம், சொந்த பந்தம் ஆனந்தம், சொந்த பந்தம் ஆனந்தம், சொந்த பந்தம் ஆனந்தம். சொந்த பந்தங்கள்லாம் இருக்கிறது நல்லதுதான், ஆனா அவங்கள தொழிலுக்குள்ள நுழைக்க கூடாதுங்க. இப்ப திலீப் இருக்கிற இடத்துல தான் மௌலி அண்ணனும் இருந்தாரு. அவரு எப்படி வேலை செஞ்சாருன்னு நீங்களே பாத்தீங்கல்ல. அதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்தா. அவ வந்தது கூட என்னாலதான். ஆனா அவளு வேலை செஞ்சாளா? எப்ப பார்த்தாலும் உங்க அண்ணன் கூடயும் அண்ணி கூடயும் சண்டை போட்டுட்டு தானே இருந்தா. நம்ம யாராலையும் நிம்மதியா இருக்க முடியலையே. எப்பவுமே சொந்த கம்பெனிங்கிற எண்ணம் ஒருத்தர் மனசுல வந்தாலே வேலையில இருக்கிற பயம் போயிடும். யாரு நம்மள கேட்க முடியுங்கிற ஆணவம் வந்துடும். அதே இன்னொரு கம்பெனியா இருந்தா ஒரு பயம் இருக்கும்ல. இத பாருங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. என்னதான் வீட்டுல லேடிஸ் இருந்தாலும் ஆம்பளைங்க இருந்தாதான் மரியாதையே. அப்போ உங்க அண்ணன் இருந்தாரு. என்னவோ விதிவசமா இப்ப அவர் நம்ம கூட இல்ல. இப்ப இருக்கிறது நீங்க தான். நீங்களும் எடுப்பார் கைப்புள்ள மாதிரி தானே இருக்கீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. உங்க கூட பேசினதே கல்யாணத்துக்கு அப்புறம் தான். இது வரைக்கும் இண்டிவிஜுவலா ஏதாவது முடிவு எடுத்திருக்கீங்களா? எது கேட்டாலும் அண்ணி அண்ணினே கை காட்டுறீங்க எப்ப பார்த்தாலும். நீங்க மட்டும் போல்டா நின்னுட்டு இருந்தீங்கன்னா சரவண மாதிரி ஆளுங்க உள்ள வர முடியுமா சொல்லுங்க? உங்களை மீறி நான் கேட்டதாலதான் வீட்டுல எல்லாரும் பிரச்சனை பண்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, நான் உங்களை நம்பி வந்தவ. நீங்களே என்ன ஒதுக்கி வச்சீங்கன்னா மத்தவங்களும் அதிகமா தானே என்ன ஒதுக்குவாங்க. இல்ல தமயந்தி, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் விடு. இனிமே அப்படியெல்லாம் நடக்காது. நான் எப்படி இருக்கணும்னு நீ விரும்புறியோ இனிமேல இருந்து நான் அப்படியே இருப்பேன். போதுமா? இவ்வளவு இறங்கி வந்து பேசுறாரே, இவர் இப்படிப்பட்ட ஆளே இல்லையே. என்ன தமயந்தி, எதுவும் பேசாம மௌனமா இருக்க? மௌனம்னாலே சம்மதம் தானே. தமயந்தி, அந்த ஃபைலை மறக்காம அமுச்சு வச்சிரு. சரி. நாளைக்கு ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் செக் பண்ணிக்கலாம். போன் அடிக்குது, யாருன்னு பாரு. ஹலோ, நான் சரவணன் பேசுறேன். என்னங்க
நீங்க வந்து பேசுங்க. யார் தமைந்தி? ம், சரவணன். ஹலோ. கல்கியா, நான் சரவணன் பேசுறேன். சக்தி இருக்காங்களா? ஏன் அவங்க கிட்ட மட்டும்தான் பேசுவீங்களா? இல்ல, மௌலி சாரை பத்தி நான் கொஞ்சம் பேசணும். என் அன்னிக்கு மட்டும் இல்ல, எங்க எல்லாருக்கும் மௌலி வேண்டப்பட்டவர் தான். அதனால எது வேணாலும் யார்கிட்ட வேணும்னாலும் நீங்க பேசலாம். என் அன்னிக்கிட்ட மட்டும்தான் பேசணுங்கிற அவசியம் இல்ல. கல்கி, என்னாச்சு கல்கி? ஏன் இவ்ளோ கோவமா பேசுறீங்க? நான் தப்பா எதுவும் சொல்லலையே. நீங்க சொல்லல, ஆனா உங்க அம்மா சொன்னாங்கல்ல. எங்க அண்ணிய பத்தி பேசுறதுக்கு அவங்க யாரு? இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். நீங்க இந்த வீட்டுக்கு வராம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? ஏற்கனவே என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கோம். இப்ப நீங்க வேற வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. கல்கி, எங்க அம்மா பேசுனது தப்புதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா பிரச்சனை பண்றேன்னு சொல்றீங்களே, அது தப்பு. நான் உங்க வீட்டுக்கு வந்ததே நன்றி சொல்லதான். வந்ததுக்கு அப்புறம் தான் மௌலி சார் அரெஸ்ட் ஆன விஷயமே தெரிஞ்சது. அதுக்கு உதவி செய்யணுன்றதுக்காக தான் இங்கேயே இருக்கேன். இல்லைன்னா வந்த அன்னைக்கே நான் ஊருக்கு போயிருப்பேன். மௌலி சார் எனக்கு எப்படிப்பட்ட உதவி பண்ணிருக்காருன்னு உங்களுக்கே தெரியும். அப்படிப்பட்டவர் இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டிருக்காருன்னும் போது நான் இல்ல, என்னோட நிலையில நீங்க இருந்திருந்தாலும் இதுதான் பண்ணிருப்பீங்க. சராசரி மனுஷங்க நினைக்கிற மாதிரி தான் நீங்களும் நினைக்கிறீங்க இல்ல கல்கி? இது மௌலி சாரோட வாழ்க்கை பிரச்சனை. கொஞ்சம் ஏமாந்தாலும் அவர் அநியாயமா தண்டிக்கப்படுவாரு. எப்படியாவது அவரை காப்பாத்தியே ஆகணும். சரி, இப்போ வரைக்கும் உங்களால ஏதாவது செய்ய முடிஞ்சதா சரவணன்? சொல்லுங்க. பின்ன எதுக்காக இந்த ஊர்ல இருக்கீங்க? முடியலன்னு நான் சொல்லலையே, முயற்சி பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன். அதுக்காக தான் ஒரு லாயரை வச்சு மூவ் பண்ணிட்டு இருக்கேன். மௌலி சாரை வெளியே விடக்கூடாதுன்றதுக்காக ஏதோ ஒரு பெரிய சதி திட்டம் நடந்துகிட்டே இருக்கு கல்கி. அத முறியடிச்சாதான் அவரை வெளியில கூட்டிட்டு வர முடியும். இது பாருங்க சரவணன், அது ஏதோ நாங்க பாத்துக்கிறோம். இனிமே வந்து எங்க குடும்ப விஷயத்துல தேவையில்லாம தலையிட வேண்டாம். எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அது உங்களால கெட்டு போறத நாங்க விரும்பல. மௌலி மேல உங்களுக்கு இருக்கிற அக்கறையை விட எங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கு. அவரை நாங்க வெளியே கொண்டு வந்துக்கிறோம். அதனால இந்த விஷயத்தை எங்க கிட்டே விட்டுருங்க. இது பாருங்க, இனிமே எங்க வீட்டுக்கு கூட நீங்க வரக்கூடாது. போன்ல கூட எங்க அண்ணி கிட்ட பேசவே கூடாது. என்ன கல்கி, எதுக்கு இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? நான் ஒன்னும் தப்பா நடந்துக்கலையா? நீ உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அப்படி பேசினேன். இவளுக்கு எப்படிடா கெட்ட பேர் வரும்? அப்படி யார் பேசுவா? மத்தவங்களை ஏன் சொல்றீங்க பாட்டி? நீங்களே அப்படி சொன்னவங்க தானே. அப்படி சொல்லி தானே சரவணனையும் அவங்க அம்மாவையும் வெளியே அனுப்புனீங்க. நீங்க சொன்னீங்க, அதே வார்த்தைய அந்த சரவணனோட அம்மாவும் சொன்னாங்க. இனிமே இத வெளியே பேச மாட்டாங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? அப்படின்னா என்ன தப்பா நினைக்கிறீங்களா? இல்ல, நீ உங்களை நான் தப்பா நினைக்கல. ஆனா மத்தவங்க உங்களை தப்பா நினைச்சிட கூடாதுல்ல. எல்லாரோட மனசும் ஒரே மாதிரி இருக்காத. நீ பொய்ய கூட உண்மைன்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அப்ப ரேஷ்மி உங்க மேல ஒரு பழிய போட்டால, வெளியாளுங்க மட்டும் இல்ல, நம்ம வீட்டுல இருந்தவங்களும் அந்த விஷயத்தை நம்பினாங்கல்ல. பிரேம் கூட அதை நம்பினவர் தானே. ஆனா நான் ஒருத்தன் தான் அது பொய்ன்னு சொன்னேன். என் அண்ணி சுத்தமானவங்கன்னு எனக்கு தெரியும். மறுபடியும் அந்த மாதிரி ஒரு கலங்கம் உங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் நான் அப்படி பேசினேன். மௌலிக்கு உதவி பண்றதா சொல்லி தானே அந்த சரவணன் வந்தாரு. இது வரைக்கும் என்ன உதவி பண்ணிருக்காரு? வீட்டுக்கு வரதும் உங்களோட பேசுறதும் குழந்தையோட கொஞ்சறதும் மட்டும்தான் அவர் இது வரைக்கும் பண்ணிருக்காரு. இதான் பண்ற உதவியா? சொல்லுங்க. நீ
வார்த்தைக்கு வார்த்தை தமயந்திய குறை சொல்றதுல தான் இருக்கீங்களே தவிர வேற எதுவுமே யோசிக்கிறதே இல்லையே. இப்பவும் சொல்றேன், தமயந்தி தான் மௌலிய ஜெயில இருந்து வெளியே கூட்டிட்டு வர போறான். இப்போவாது நான் சொன்னது புரியுதா சக்தி? நீ நினைக்கிற மாதிரி கல்கி நம்ம பக்கம் இல்ல. அவனை அப்படியே மாத்திட்டான் அந்த தமயந்தி. இது வரைக்கும் நீ பேசின வார்த்தைய எதிர்த்து ஒரு வார்த்தை பேசியிருப்பானா? இப்ப பாரு, உன்னையே மிரட்டுற மாதிரி பேசிட்டு போறானே. அவன் வார்த்தையில எவ்வளவு ஆணவம் இருந்தது பாத்தியா? தமயந்தி அவளோட புத்திய அப்படியே கல்கிக்குள்ள திணிச்சிட்டா. இனிமே இவனும் நமக்கு எதிராதான் இருக்க போறான். யார் வேணாலும் எதிரா இருக்கட்டும் பாட்டி, எல்லாரையும் என்னால சமாளிக்க முடியும். எதுவா இருந்தாலும் நான் பாத்துப்பேன். என்னங்க இப்போ நீங்க நார்மலுக்கு வந்துட்டீங்க. நீங்க டிஸ்சார்ஜ் ஆயிடலாம். டாக்டர், இன்னும் பெயில் ஆர்டர் வரல. இன்னும் ஒரு நாள் இங்க இருக்கலாமே. இல்ல சார், அப்படி பண்றது முறை இல்ல. குணமாயிட்டாலே பேஷண்ட் அங்க வச்சிருக்க கூடாது. என்ன சரவணன், இன்னும் அந்த வக்கீல் பரத் வரலையே? வரதா சொல்லிருக்காரு. அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் டிஸ்சார்ஜ் ஆக போற விஷயம் சக்திக்கு தெரியாதுல்ல? தெரிஞ்சுதான் என்ன பிரயோஜனங்க? அந்த வீட்ல தான் இப்ப எல்லாமே தலைகீழா நடக்குதே. என்ன சொல்ற? ஆமாங்க, இப்ப அங்க கல்கி என்ன அதிகாரம் தான் கொடி கட்டி பறக்குது. அவரோட பேச்ச மீறி அண்ணியாலையும் எதுவும் பேச முடியாதுல்ல. கல்கியா அப்படி? ஆமாங்க, நீங்க வேணா அண்ணனை கேளுங்க. ஆமா மௌலி சார், சக்தி கிட்ட பேசுறதுக்காக நான் ஃபோன் பண்ணேன். அப்போ கல்கி தான் என்கிட்ட பேசினாரு. அதுக்கப்புறம் அவர் பேசினது எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. அப்படி அவர் பேசுவாரு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பழகாதவங்கன்னா சரி, பழகின என்கிட்டயே இப்படி பேசினா எப்படி? என்ன கூட விடுங்க, சக்தியோட மனசு எப்படி கஷ்டப்பட்டிருக்கும். சரவணன், அந்த வீட்டை பொறுத்தவரை ரொம்ப அமைதியான ஆளு கல்கி தான். இது வரைக்கும் கல்கி யாரையுமே எதிர்த்து பேசினதில்லை. அப்படிப்பட்டவன் இப்படி பேசியிருக்கான்னா உண்மையாவே எனக்கு புரியல. எல்லாம் அந்த தமயந்தி வேலையா தாங்க இருக்கும். அவதான் இப்படி கல்கி அண்ணனை மாத்தி இருக்கா. ஆரம்பத்துல அவ சொன்னதை எல்லாம் அண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அவளை பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சிடுச்சு. இனிமே அவ என்ன சொன்னாலும் அண்ணியோ மத்தவங்களோ நம்பவே மாட்டாங்க. அதுக்குதான் கல்கி அண்ணனை வச்சு இப்படி பண்ணிட்டு இருக்கா. அதே மாதிரி சரவண அண்ணன் வந்ததும் அவளுக்கு பிடிக்கல. இவர் கண்டிப்பா அவங்களை வெளியே எடுத்துருவாருன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்காக இவரை வரவிடாம பண்ணணும்ல. அதனால அவ போட்டு திட்டம் தாங்க இது. சௌந்தர்யா, அவ என்ன திட்டம் போட்டாலும் அதுக்கெல்லாம் கட்டுப்படுறவ கல்கி இல்ல. நல்லா யோசிச்சு பாரு. தமயந்தி இருக்கிற அதே இடத்துல தான் ரேஷ்மி இருந்தா. தமயந்தியை விட புத்திசாலி தானே அவ. அவளால கல்கியை என்ன பண்ண முடிஞ்சது? தமயந்தியை பத்தி நீ இவ்வளவு சொல்றிய, ஆனா தமயந்தியை கல்கிக்கு கல்யாணம் பண்ணி வச்சது சக்தி தானே. நீ சொன்ன, நான் சொன்னேன், பாட்டியும் சொன்னாங்க, எல்லாமே சரி. ஆனா சக்தியோட பேச்ச அவன் மீறலையே. சரிங்க, அதெல்லாம் சரி. ஆனாலும் சரவண அண்ணனை அப்படி பேசிருக்க கூடாதுல்ல. எவ்வளவுக்கும் இவர் புது சொன்னோம் இல்லையே. வீட்டுக்கு போயிருக்காரு, கல்கி அண்ணன் கிட்ட பேசியிருக்காரு, கண்ணு கிட்ட விளையாடி இருக்காரு. இதெல்லாம் கல்கி அண்ணனுக்கும் தெரியும்ல. இவரை கூட விடுங்க. அண்ணிய கல்கி என்ன உயர்வா தானே நினைக்கிறாரு. அவங்க சொன்னதையெல்லாம் வேத வாக்க நினைக்கிறாருன்னு நீங்களே சொல்லிருக்கீங்கல்ல. அப்படி இருக்கிறவரு இப்படி சொன்னா எப்படிங்க? அவரு 3வது மனுஷன் மாதிரி தானே பேசியிருக்காரு.
சரவணனை பத்தி தப்பா சொன்னா அண்ணி வருத்தப்படுவாங்கன்னு தெரியும். தெரிஞ்சுதானே அப்படி சொல்லிருக்காரு. இன்னொன்னுங்க, சரவணனை பண்ற முயற்சி எல்லாமே உங்களுக்காக தானே, நீங்க வெளியே வரணுங்கிறதுக்காக தானே. இதெல்லாம் தெரிஞ்சுமா அவர் அப்படி பேசுவாரு? உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்க அம்மாவை கூட்டிட்டு நான் சக்தியை பார்க்க போனப்ப பாட்டி என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு. அவங்க பேசினதுல எங்க அம்மா கூட வருத்தப்பட்டாங்க. ஆனா அப்படி பேசின அதே பாட்டி தான் இப்போ என் மேல பாசமா பேசுறாங்க. அவங்களே அப்படி மாறி இருக்கும்போது கல்கி மட்டும் ஏன் இப்படி பேசினாரு எனக்கு தெரியல. நான் அந்த வீட்டுக்கு போயிருக்கும் போது கல்கி தானே என்கிட்ட பேசினாரு. அப்ப கூட மௌலியை எப்படியாவது வெளியில கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாரு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நான் எப்படி சக்தி கிட்ட பேசுவேனே தெரியல. இல்ல சரவணன், அப்படி நினைக்காதீங்க. கல்கி அவனா பேசியிருக்க மாட்டான். எது எப்படி இருந்தாலும் நீங்க சக்தி கூட இருக்கணும். இப்ப நானும் இல்லாத நேரத்துல உங்களோட உதவி அவளுக்கு தேவைப்படும். எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க பாரு. வணக்கம். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சாரி சரவணன், பெயில் கிடைக்கல. ஐயோ, மறுபடியும் அவர் அங்கதான் போகணுமா? என்னங்க இப்படி ஆயிடுச்சு? நீங்க பயப்படாதீங்க சரவணன். போலீஸ் சைடுல இருந்து நமக்கு எதிர்ப்பு நிறைய இருக்கு. நீங்க தைரியமா இருங்க. அவங்க விருப்பப்படியே கோர்ட்டு கூட்டிட்டு போட்டோம், அங்க பாத்துக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ. மிஸ்டர் மௌலி, டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு டாக்டர் சொல்லிட்டாரு. வாங்க போலாம். என்னங்க இது? இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சௌந்தர்யா. தப்பு பண்ணியிருந்தா தானே தயங்கணும். நான் தான் எதுவும் பண்ணலையே. பார்க்கலாம் இன்னும் எவ்வளவு தூரம் தான் கூட்டிட்டு போவாங்கன்னு. நீ தைரியமாயிரு. மௌலி வாங்க போலாம். என்னங்க? போலாம் சரவணன். என்ன இன்னும் கோவம் போகல போல இருக்கு. போன்ல சரவணன் கிட்ட பேசுனீங்களே, அத சொன்னேன். நான் எதுவும் தப்பா பேசலையே. நீங்க பேசல, ஆனா அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களே. முதல்ல மாதிரி இருந்திருந்தா நானே கேட்டிருப்பேன். ஆனா இப்ப அப்படி இல்ல. நான் எது பேசினாலும் பாட்டியும் தப்பா நினைக்கிறாங்க, மத்தவங்களும் தப்பா நினைக்கிறாங்க. நல்ல வேளை நீங்களாவது பேசுனீங்களே. இனிமேலாவது அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்கன்னா சரி. உங்க அன்னைக்கு மட்டும் இல்ல, அங்க இருக்கிற யாருக்குமே வெளி உலகத்தை பத்தி தெரியலங்க. எல்லாருமே கிணத்து தவளைங்களா இருக்கிறாங்க. இனிமேலும் சரவணன் அங்க வந்தா அது அவருக்கும் நல்லதில்ல. சரி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க. கம்பெனி சார்பா சில டாக்குமெண்ட்ஸ நீங்க திலீப் கிட்ட கொடுத்தீங்களே. ஆமா, அத கொஞ்சம் கொண்டு வர சொல்லுங்க, நான் பார்க்கணும். அது எதுக்கு இப்போ தமைந்தி? ஏன்னா அதுல சில டவுட்ஸ் இருக்கு, அதனாலதான். சரி. திலீப் சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு ஃபைல் கொடுத்து பத்திரமா வைக்க சொல்லியிருந்தேன்ல, ஆமா, அதை எடுத்துட்டு வாங்க. இதோ வரேன். தமைந்தி கேபினுக்கு தான் வாங்க. திலீப் கிட்ட எதுக்கு அவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்திருக்கீங்க? இது அண்ணியோட உத்தரவு, ஒன்னும் பண்ண முடியாது. என்ன திலீப், ஃபைல் எங்க? அது வந்து ஃபைல் காணோம். என்னது, ஃபைல காணோமா? என்ன சொல்றீங்க திலீப்? அசிஸ்டன்ட் மேனேஜர் வெளியே போயிருக்காரு. அவர் வந்தோடனே கேட்டு சொல்றேன். திலீப், அதை நான் உங்ககிட்ட தானே கொடுத்தேன். போங்க, போய் தேடி பாருங்க, போங்க. என்ன சார் தேடுறீங்க? ஒரு ஃபைல் ஒன்று காண போச்சுன்னு சொன்னல, அதான். ஓ,
போயிருக்கோம் அந்த ஃபைலு? என்ன திலீப், கிடைச்சதா? இல்ல, தேடி பார்த்தேன், எங்கேயும் இல்ல. இந்த பதில் சரியான பதிலா? தேடி பார்த்து கிடைக்கலனா அப்படியே விட்டுற முடியுமா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தெரியுமா? அத பத்தி இவருக்கு என்னங்க கவலை? இந்த கம்பெனி இல்லனா இன்னொரு கம்பெனி, அதுவும் இல்லனா வேற ஒண்ணு தேடி போயிட்டே இருப்பாரு. நஷ்டம் இவருக்கு இல்லங்க, நமக்கு தான். உங்க அண்ணி தான் இவரை கம்பெனில வேலைக்கு வச்சா அப்படியே கம்பெனியை மேல கொண்டு போயிடுவாருன்னு நினைச்சாங்க. இப்ப பாருங்க, ஒரே அடியா மூடுறதுக்கு வழி பார்த்துட்டு இருக்காரு. சொந்த பந்தங்களை எல்லாம் வீட்டோட வச்சுக்கணும், அவங்க எல்லாம் கொண்டு வந்து தொழில விட்டா இப்படிதான் நடக்கும். இந்த கம்பெனிக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு இதெல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி இவரே இல்லையே. சரி, உங்க அண்ணன் உட்கார்ந்திருந்த இடத்துல இப்ப நீங்க உட்கார்ந்திருக்கீங்க. அவர் இருந்தா என்ன முடிவு எடுப்பாரோ இப்ப அதை நீங்க எடுக்கணுங்க. என்ன திலீப், இப்ப என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுத்துட்றேன். சரி, இன்னைக்கு ஃபுல்லா டைம் எடுத்துக்கோங்க. நாளைக்கு காலையில நான் ஆபீஸ்க்கு வரும்போது அந்த ஃபைல் என் டேபிள்ல இருக்கணும். இல்லனா என் நடவடிக்கை ரொம்ப கடுமையா இருக்கும். சரியா? ஒரு நிமிஷம் திலீப். நீங்க வந்த புதுசுல ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? நான் வேலைக்கு வருவேன், அதுக்கப்புறம் அர்ச்சனா வேலைக்கு வருவா, அதுக்கப்புறம் சௌந்தர்யாவும் வேலைக்கு வருவான்னு நீங்க. இப்ப பாருங்க, உங்க வேலைக்கே உள்ள வந்துடுச்சு. இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல திலீப். நான் தான் தவறுதலா அந்த ஃபைல தொலைச்சிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு ஒரு 4 வரியில லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போங்க. அப்படின்னு நான் உங்களை காப்பாத்துறேன். அப்படி இல்லைன்னா விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். அதை பத்தி நாளைக்கு முடிவு பண்ணலாம் தமையந்தி. அது என்ன நாளைக்கு? கல்கி நாளைக்கு வரைக்கும் டைம் கொடுத்துருக்காருல்ல, அதை சொன்னேன். கிடைக்காதுன்னு முடிவானதுக்கு அப்புறம் எதுக்காக நாட்களை சும்மா தள்ளி போட்டுட்டு போகணும்? எனக்கு கொடுத்த அதிர்ச்சி வைத்தியத்தை நான் உனக்கு கொடுக்கணும்ல, அதுக்கு தான்.